தமக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் பிரசாரங்களை முறியடிப்பதற்காக அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜோ பைடன் நேற்று ஜனநாயக கட்சியின் மூத்த உறுப்பினர்களையும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸையும் சந்தித்து மதிய உணவை அளித்தார். இதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்தளித்த அமெரிக்க ஜனாதிபதி தாம் ஜனாதிபதி தேர்தலில் தொடர்ந்தும் போட்டியிடுவதாகவும் தாம் விலகவில்லை என்றும் தம்மை யாரும் வெளியில் தள்ளவில்லை என்றும் கூறினார். இதன்போது கமலா ஹாரிஸும் தாம் ஜோ பைடனுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்தார். முன்னதாக கடந்த வாரம் ஜோ பைடனுக்கும் குடியரசு கட்சியின் வேட்பாளர் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான விவாதத்தின் போது ஜோ பைடன் தன்னிலை மறந்து செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அவரை வேட்பாளர் நிலையிலிருந்து மாற்றி அவருக்கு பதிலாக துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸை அந்த இடத்திற்கு போட்டியிட வைப்பதென்று கருத்துக்கள் வெளியான நிலையிலேயே ஜோ பைடன் இந்த மதிய உணவு விருந்தை அளித்த பின்னர் தமது கருத்தையும் வெளியிட்டுள்ளார்.